அப்போது நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே பர்பஸே இல்லை லைஃபுக்கு. எல்லாம் எடுத்து ஒன்று அந்த அந்த ஃபூலிஷ் பாக்ஸை பார்த்துட்டே உட்காந்து என் கையிலேயே இருக்கோ இல்லையோ. பழைய காலத்தில் வெத்தலை இப்படி போட்டு இருப்பா சுண்ணாம்பு, அது மாதிரி அதே தான் இன்னொரு ஸ்டைலில் இதையே பண்ணினேன்னா இல்லையா. லைஃபு வேஸ்ட்டு, ட்ரை. அந்த அதில் இருக்கிறதெல்லாம் காட்டி நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். வயசான ஒருத்தர் ஒன்றும் முடியாமல் ஆகிற போது கூட சொப்பனம் வருது, தாட்ஸ் வருது, என்னமோ நினச்சி பயப்படுறா. இப்படியெல்லாம் கேசஸ் வருது. மோஸ்ட்லி கேசஸ் என்ன காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சுவா கூட சில பேர் சொல்லுங்க ட்ரீம்ஸ், எக்கச்சக்கமாக ட்ரீம்ஸ் வருதுன்னு. என்ன காரணம்னா, இந்த சினிமாலாம் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் என்னது, யாரோடோ கதை, யாரையோ கொல்லறா, யாரோ ஏதோ இது பண்ணுறா, யாரோடோ லைஃபு. அது இப்படி உள்ள வாங்குறோம் இல்லையா. அந்த வாங்குறதெல்லாம் மைண்டில் இட் பிகம்ஸ் தாட்ஸ். வைராக்கியம் முக்கியமாக இப்போ வைராக்கியம் வர வேண்டியது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு கிட்ட தான். அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. இப்படி எங்கேயா போய் உட்காந்துக்கணும். நீங்கள் அது பக்கத்தில் நான் பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இல்லை நான் பார்க்க மாட்டேன், அது திரும்பி பார்க்க ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கேயோ கோவிலுக்கு கிடச்சா போங்கோ, சத் சங்கத்துக்கு கிடச்சா போங்கோ, எங்கேயா போங்கோ, அது புரியாமல் இருக்கோ செய்யட்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல விதத்தில் ஒரு ஹையர் லெவலில் எங்கேஜாகவே இருக்கணும். அதுக்காக திருவண்ணாமலையெல்லாம் இந்த கிரி பிரதட்சணம் எல்லாம் என்ன உட்கார வச்சா மாட்டின்னு விடுவான். பகவான் சொல்லுவார், ஆத்ம விசாரம் பண்ணலைன்னா லோக விசாரம் வந்துடும், லௌகிக விஷயங்கள் வந்துடும் அந்த இடத்துல. அதனால தான் இதம் ஹி பும்ச தபச ஸ்ருதஸ்ய வா ஸ்வீஷ்டஸ்ய சூக்தஸ்ய ஜ புத்தி தத்தையோஹோ அவிச்சுதோர்த்த கவிபிர் நிரூபிதோ எது உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். பகவத்குணங்களை சொல்றது, கேட்கறது, நினைக்கிறது, சிந்திக்கிறது எதுக்குன்னா மனசு சதறி போகாமல் இருக்கணும், மற்ற விஷயங்களை போகாமல் இருக்கணும். மாட்டின்னு விடுவோம் நம்ம. ஒரு க்ஷண நேரத்துக்கு மறந்து போனால் மாட்டின்னு விடுவோம், அஜாக்கிரதையாக இருந்தால் மாட்டின்னு விடுவோம். ஆர்பிட்டில் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. சென்டருக்கு போனவன் ஒரு கதையை விடுங்கோ, ஆர்பிட்டில் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. இதில் எந்த ஃபோர்ஸு பிடிச்சுன்னு போயிடுன்னு தெரியாது. அதனால சத்சங்க நம்ம வீக்காக்கும். முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த லட்சியம் வேணும். நம்ம வீக்காக்கும், நமக்கு சத்சங்கம் வேணும், நமக்கு பகவன் நாம ஜபம் வேணும், சத்கிரந்த பாராயணம் வேணும், மகாபுருஷ சம்பர்க்கம் வேணும், பகவத் கதைகள்லாம் வேணும். ஏன்னா நம்ம கதைகளை மறக்கணும், அதுக்காக தான் பகவத் கதைகள். மகாபுருஷாலோட கதைகள்லாம் எதுக்குன்னா நம்ம கதையை மறக்கணும். இல்லைடா எப்போ பார்த்தாலும் நம்ம கதையே பதட்டிண்டு இல்லையா. நம்ம மனசே ஒரு கதா காலட்சேபக்காரர் தான். ஆனால் ஒரே கதை தான் தெரியும், என்னோடய கதை என்னை பற்றியே பேசின்னு இருக்கிறது. என்ன அவன் அப்படி பண்ணினா, இப்படி பண்ணினா, அதை பண்ணி, இது வந்துட்டே இந்த நானை மறக்கிறது இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃப்ரம் ஆல் கார்னர்ஸ். அதை மறக்கிறதுக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு. இதெல்லாம் சும்மா உங்ககிட்ட கலந்துக்கிறேன் படுத்தேன். இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாத்துலேயும் பார்த்த விஷயங்கள் தான். இது நீங்களும் எல்லாம் பார்க்குற விஷயங்கள் தான். நமக்கு பலம் போராது. அந்த பலம்னாலே சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்ம நிஷ்டையிலேருந்து வர வீரியம் தான் பலம்னு இருக்கார். அந்த பலம் வந்துட்டானா இவன் பாலன் ஆயிடுவானா. அந்த ஞானம் வர வர குழந்தை மாதிரி ஆயிடுவாங்கிறோம் இல்லையா. குழந்தை மாதிரினா வாயில விரல போட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. குழந்தை மாதிரினா அதீத அனனுசந்தானம் பவிஷ்யத் அவிச்சாரணம் ஔதாசீன்யம் அபிப்பிராப்தே ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். அதீதத்தை சிந்தை பண்ணலை, வரப்போறதை பற்றி பாவனை பண்ணலை, இப்போ முன்னால் நடக்கிறதுல ஒரு டிவைன் இன்டிஃபரன்ஸ் இஸ் தேர். அது ஒன்றும் நம்மளை தொடர்றது இல்லைன்னா உள்ள கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. அப்போ அந்த சுத்த சைதன்யம் இருக்கே, நிராவரண ஜோதின்னு பேர் அதுக்கு. ஒரு ஆவரணம் இல்லாமல் விளங்குறது, ஒன்றும் மறை இல்லாமல் அது ஸ்வயம் பிரகாசம் விளங்கின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு சரீரமே இல்லை. சரீரம் இருக்கிற மாதிரி பிரத்தியார் திருஷ்டிக்கு இருக்கே தவிர, பதஞ்சலி கூட அதை விசாரம் பண்ண சுவாமிஜி. பதஞ்சலி கூட சூத்திரம் ஒன்று இருக்கு, மகாவிதேகாக அப்படின்னு வரும் அந்த சூத்திரம். ஜீவன் முக்தாங்கிறது தான் சதாசிவ பிரம்மேந்திரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது. ததா பிரகாஷாவரண க்ஷயா அப்படின்னு போட்டிருக்காரு அந்த இடத்துல. அங்கே பகிர் அகல்பிதா விருத்தி அப்படின்னு வரும் அந்த சூத்திராத்தியம். பகிர் அகல்பிதா விருத்தி, சித்தவிருத்தி வெளியில் இருக்கிற எந்த கல்பனையிலையும் மாட்டிக்கல.
சரீராதிகள், அது சதாசிவ பிரம்மேந்திரா அதுக்கு யோக சுதாகரத்தில் வியாக்கியானம் பண்ற போது தேகாதிகள் இருக்கிற பிரமையெல்லாம் அவனுக்கு போயிடுத்து. அப்போ அவனை மகாவிதேகன்னு கூப்பிடுறார். மகாவிதேகாக அவனுக்கு பிரகாசத்தை மறைக்கக்கூடிய ஆவரணம் போயிடுத்து. இதெல்லாம் அந்த ஜீவன் முக்தாளை பற்றி பேசணும், ஜீவன் முக்தாளை பற்றி நினைக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். ஆனால் நம்மளையும் மறந்துவிடப்படாது, நம்ம இருக்கிற லெவலையும் மறந்துவிடப்படாது. அந்த இருக்கிற லெவலில் என்னென்ன செப்பு வச்சு கட்டணுமோ கட்ட வேண்டியிருக்கு. சத்சங்கம் வேணுமா வேணும். ஒரு மகாபுரு ஆகார சுத்தி அடுத்த சப்ஜெக்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சாதுர்மாசியத்துக்கு முக்கியம் அதுதானே. சாதுர்மாசியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மனசு. இப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோம், முதல்ல ஃபிசிக்கல் பாடியோட லெவலில் ஜபநிஷ்டை சொன்னோம், பாடி லெவலில் டெய்லி ரூட்டீன் நிஷ்டையெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் கலத்தி தான் சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் ஆகார சுத்தி, ஏன்னா அது ஒன்று மட்டும் கார்ப்பரேட். பகவான் நான் யார் விசாரத்துக்கு அனுகூலம் என்னது அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் மேலே சாத்விகமான மித பக்ஷண நிஷ்டா. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதி, ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷா, தஸ்மை மிருதித கஷாயாய தமசப் பாரம் தர்ஷயதி பகவான் சனத்குமாரா. உள்ள இருக்கிற அந்த கஷாயம், உள்ள இருக்கிற அந்த தோஷங்கள்லாம் போனால் தான் குரு உபதேசம் பண்ணாலும் பலிக்கும். இல்லாட்டா குரு உபதேசம் பண்ணினா பலிக்காது. குரு உபதேசம் பண்ணினாலும் இவனுக்கு ஒன்றும் புரியாது. இப்படி ஏதோ புரிஞ்சா கூட நில வராது, நிஷ்டை வராது. இல்லாட்டா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். அந்த வாக்கிய ஸ்ரவண மாத்திரத்தில் இவன் ஸ்வரூபனிஷ்டன் ஆயிடுவான். அப்போ அந்த கஷாயம், கஷாயே கர்மபி பக்வே தத்தோ ஞானம் பிரவர்த்ததே அப்படின்னா. இப்போது இந்த சாதனையெல்லாம் இதுதான். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகார சுத்தி. இதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான மறந்து போகாமல் இருக்கிற விஷயம் டைம், காலம். தூங்கறத நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எழுந்துருது அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தூக்கத்தையும் பார்க்க தொடங்குவீர்கள். அது வேற விஷயம். அடுத்தது நீங்கள் தூக்கத்தையும் கவனிப்பேள், சொப்பனலோகத்தையும் கவனிப்பேள், சுஷுப்தியும் கவனிப்பேள். ஆனால் முழிச்சுண்ட அப்புறம் அடுத்து தூங்குற வரைக்கும் இந்த டைம் தான் டெய்லி லைஃப், நாட் சம் ஸ்பெஷல் டே. இப்போ நான் லட்சுமண சுவாமி சொன்னேனே, அவர் சொல்லுவார் எனக்கு நித்திய அனுஷ்டானம் தான் முக்கியம். சிவராத்திரியெல்லாம் தூக்கம்லாம் முழிக்க மாட்டார் அவர். இல்லை, சிவபூஜையெல்லாம் நித்திய பூஜை தான். எனக்கு சிவப்பகல் தான், ராத்திரி கிடையாதும்பார். ஏன்னா எனக்கு நாளைக்கு கார்த்தால எழுந்திருந்து இதே ரூட்டீன் ஆரம்பிக்கணும். அதே போல் பிராம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து ராத்திரி வேறு போகணும். காத்தால எழுந்திருந்து இன்றைக்கி ராத்திரி பூரா தூக்கம் முழிச்சு காத்தால தூங்க முடியாது என்னால். அது நான் பண்ண மாட்டேன். எனக்கு டெய்லி லைஃப் இம்பார்ட்டண்ட். அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது மாதிரி ஆகாரம் ஒரே அடியாக சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அப்படிம்பார். அது அவரோட சம்பிரதாயம் அப்படி. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. இது ரொம்ப முக்கியம் கீதையில். யுக்த ஆகாரம் அது நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆகாரத்தாலேயே நம்ம கவிழ்ந்துடுவோம். சாப்பிட்டே வாழ்க்கை போயிடும். சாப்பிடாமல் இருந்தாலும் சரியாகாது. அதனால ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம் அத்தியாத்ம சாதனைக்கு. இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி, சயன ஏகாதசி. இன்னைக்கு இந்த ஏகாதசியில் நம்மளால் முடிஞ்ச அளவு ஆகார நிஷ்டை. இது எப்போவோ வர்றது கதாச்சித்கம். ஆனால் பிரதிதினம் இருக்கிற ஆகாரம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். பிரதிதினம் நம்ம என்ன சாப்பிட்றோம், அதில் ரொம்ப முக்கியம் ஸ்வயம் பாகம், இஃப் பாசிபிள். யதிகளுக்கு பிக்ஷை தான் சொல்லியிருக்குங்கிறதுனால வேறு வழி இல்லை வாழ்க்கை. ஆனால் சாமானிய ஆளுகளுக்கு ரொம்ப நல்லது. அவாவா சமயம் பண்ணு. இந்த கிடைக்கிற இடத்துல எல்லாம் வாங்க கிடைக்குமே இல்லையா, இப்படின்னு குத்தினா வந்துடும். அதெல்லாம் நரகத்வாரம். அவ்வளோதான். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஃபுட்டு மனசை. ஆகாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸ்வயம்பாகம் பண்ணினா நம்ம லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம். ஸ்வயம்பாகம் பண்ணினா அத்தியாத்ம சாதனைக்கு ராமகிருஷ்ணர் ரொம்பவும் அட்வைஸ் பண்ணியிருந்தார். அம்மா பண்ணி சாப்பிடு, இல்லாட்ட நீயே பண்ணி சாப்பிடு.
இது ரெண்டு தான். இது ரெண்டு பண்ண முடிஞ்சா சித்தம் நம்ம இப்போ சொல்லிட்டு கூட சில பேர்லாம் தெரியும், எங்கே போனாலும் அவள் சுயம்பாகம் பண்ணுறவா இருக்கான். இங்கே பக்தாளில் எங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்றது கிடையாது, ஈவன் சத் சங்கத்தில் கூட சாப்பிட்றது கிடையாது, அவளே சமையல் பண்ணி சாப்பிட்றதுலாம் நிஷ்டை வச்சுட்டு இருக்கிறவா இருக்கா. அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சௌகரியம் வேறு, ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வச்சுன்னா போகிறோம், நல்ல சௌகரியமான குக்கர்லாம் இருக்குது, எங்கே போனால் சமைக்கலாம். இப்போ தீட்சிதர்லாம் கூட சுவாமிகளை அழைச்சிட்டு போகிறது அவள் பிக்ஷை பண்ணிண்டு, சுவாமிகளுக்கு பிக்ஷை பண்ணி அவரும் தனக்கு பண்ணேன்றது பண்ணிட்டு அவளே பண்ணிட்டு தான், வெளியில் அங்கங்கே போய் சாப்பிட்றதில்ல. ஏன்னா சாப்பிட்ற பக்தாளோட பக்தி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு சமைச்சு போடுறாளே அவள் பக்தியை போல டேஞ்சரஸ் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு நம்ம ஒரு நாள் தான் போகிறோம், இன்னொரு இடத்த அங்கே போனால் இதை போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னா அப்புறம் எல்லா சுவாமியும் இந்த குண்டா இருக்கும், அது சரியில்லை. அதனால ஆகார சுத்தி எல்லாருக்கும், ஒரு சாதகனுக்கு சரீரத்தை பற்றி பசியை பற்றி நினைக்காத அளவுக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஆகார சுத்தி வேணும். அப்போ சித்தம் ஆகார சுத்தௌ சத்வசுத்தி. சத்துவம்னா என்னன்னாக்கா, இப்போ சத்சங்கத்தில் கேட்டதெல்லாம் மறந்து போகாமல் இருக்கிறது சத்துவகுணத்தினால. கேட்குற போதே அது தாரணா சக்தி வரும், அது இல்லாட்டா மறந்து போயிடுவோம். அந்த ஸ்வரூபானுபூதி சத்சங்கத்தில் உட்கார்றது ஒரு க்ஷண நேரத்துக்கு நமக்கு அந்த உள்ள பிரகாசிச்சுதானா அது அப்புறம் திருப்பி ரீகால் பண்ண முடியறதில்லை, ஏன்னா சத்துவம் இல்லை. இல்லை காத்தால சாப்பிட்டது ஏதாவது கொஞ்சம் தமோ குணம் இருந்துட்டானா சத்சங்கத்தில் உட்கார்ற போது தான் தூக்கம் வரும், நல்லா கண்ணு மங்கி போயிடும், முடியாமல் ஆயிடும். இதெல்லாம் தியானத்துக்கு உட்கார்றது தூக்கம் வரும், ஜபம் பண்ணுறது தூக்கம் வரும். அதனால சத்தோத்ரேகம் வரணுமான ஆகார சுத்தி வேணும். இது அத்தியாத்ம சாதனையில் ரொம்ப முக்கியம். இப்படி பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறது ஆகார சுத்தி. ஜபத்தோடு கூட பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணுறதுங்கிறது பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வழி. ஏன்னா அதில் பிரேம பக்தி வரும், பர்சனல் இன்ட்ராக்ஷன் வரும் பகவான்கிட்ட. அது ரூப தியானத்தில், பகவானோட ரூபத்தில் தியானம் பண்ணுறதுங்கிறது. பகவானோட ரூபங்கிறது அர்ச்சாவதார மூர்த்திங்கிறது விபூதி. இப்போ அருணாச்சலம்னு மலை உருவத்தில் இருக்கிறது ஒரு விபூதி தான். பகவானே சொல்கிறார், அது பரமேஸ்வரனே சிவனே தான் அதுங்கிறார். அந்த ஸ்ரத்தை பக்தி வந்துடுத்தானா நமக்கு கவலையே இல்லை, நேரடியாக நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தி நமக்குள்ளே வந்துடுத்தானா நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிற வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஈஸி. இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிறவளோட காரியம் தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவாளுக்கு அந்த பகவான் அங்கே மலை உருவத்தில் பிரகாசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தாலே, உன்னை நான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலையெனும் நிலையினை நீதான் உன் உரு அருவென உன்னிடில். பக்கத்தில் வரத்த உன்னை நான் மலைன்னு நினச்சிட்டு வந்தேன், இங்கே வரத்த நீ ரூபமில்லாத அகண்ட சச்சிதானந்த வஸ்துவா பிரகாசிக்கிற. ரூபத்தில் உபாசனை பண்ணுறதுங்கிறது கூட ரொம்ப சிறந்தது. அதுக்காகத்தான் ரிஷிகள்லாம் பல இடத்துலையும் சுவாமியை அங்கங்கே வச்சுருக்கான், ஆவிர்பாவ மூர்த்தியாக வச்சுருக்கார், நமக்கு அனுகிரகம் பண்ண. ஏன்னா நம்ம வீக்கும் தெரியும் பகவானுக்கு, நமக்கு சத் சங்கமும் எப்பவும் கிடைக்காது. அதனால இந்த திவ்ய க்ஷேத்திரங்கள் திவ்ய விபூதிகள் எல்லாமும் சத் சங்கம் கொடுக்கறதுக்கு தான், நமக்கு நம்ம ஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு, நமக்குள்ள அந்த பகவத் பாவத்தை உண்டாக்குறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் நமக்கு பகவான் இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம காத்தால சுவாமிஜி சாரம் கொடுத்தார். நம்ம அப்புறம் சித்தத்தை அந்தர்முகம் பண்ணணும்னு சொன்னோம். சித்தம் அந்தர்முகம் ஆகிறது வெளியிலேருந்து நமக்கு பகவான் ரமண பகவான் சொல்லுவார், வெளியிலேருந்து மனசுக்கு உள்ளுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும். அந்த வெளியிலேருந்து மனசை உள்ள புஷ் பண்ணக்கூடிய ஒரு பவர் தான் விபூதிங்கிறோம். நம்ம அந்த விபூதி என்னதுன்னா, மனசு பகிர்முகமாக இருக்கிற மனசு நம்மளாம் கூப்பிட்டாலாம் உள்ளே வராது. ஆனால் அந்த விபூதி சாநித்தியத்தில் மனசு தானாகவே அந்தர்முகமாயிடும். அந்த அந்தர்முகத்தா உள்ளே வந்துடுத்தானா அப்புறம் ஆத்மாங்கிற விபூதி தான், அது உள்ளேருந்து மனசை இழுத்துட்டு விடும், ஹிருதயத்துக்கு அடக்கின்னு விடும். அப்போ வெளியிலேருந்து ஒரு புஷ், உள்ளேருந்து ஒரு புல், இப்படி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பூர்ணமாகிறது. இதுக்கு வெளியிலேருந்து மனசை புஷ் பண்ணுறதுல வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியம், தியானாதி அபியாசங்கள் ரொம்ப முக்கியம்.
தாரணா தியானாதிகள்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் நம்ம ஏகதேச ரூபத்தில் பார்த்தோம். தொடர்ந்து சாதுர்மாசியம் வருது. சாதுர்மாசிய சமயத்தில் நித்திய சத்சங்கம் இருக்கும். பிரதிதினம் சத்சங்கம் இருக்கும் திருவண்ணாமலையில். அப்போது திருவண்ணாமலையில் எங்கே வேணால் உங்களுக்கு வந்து இருக்கலாம். அந்த டைமில் வந்து சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு போகலாமே, கஷ்டம் கிடையாது. பார்த்துக்கலாம். ஹர நம பார்வதி பதயே.